ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டேபிள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழைய காலத்து தேக்கு மரத்தால் செஞ்ச டேபிள். எங்கள் அக்கா ஒருத்தவங்க கடலூரில் இருக்காங்க. அவங்க சொந்த வீடு கடலூரில் இருக்குது. பசங்க வந்து வேலைக்கு போயிட்டனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சென்னையில் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. கடலூரில் இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டுட்டாங்க. அவங்க அந்த டேபிளை வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடித்து, சரி நம்ம 2 பசங்க இருக்காங்களே, 2 ட்ராயர்லேயும் ஆளுக்கு ஒன்று பிரித்து கொடுத்துடலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தா, இன்றைக்கி பார்த்தா அந்த டேபிள் அப்படியே வழிஞ்சு நிறையுது. இந்த ட்ராவில் திறக்கவே முடியல, அவ்வளோ பேப்பர்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேப்பர்ஸும் இவ்வளோ குப்பையும் நோட்டு அது இதுன்னு எல்லாமே இந்த டேபிள்லேயும் டேபிள் ட்ராயர்லேயும் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ பென்னு பாருங்கள், இவ்வளோ பெண்ணையும் தூக்கி கவரில் போட்டேன். மூடி இருக்குது, மூடி இல்லாமல் இருக்குது, எழுதலை, இதெல்லாம் நான் செக் பண்ணவே இல்லை. செக் பண்ண எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு பத்தாது. அதனால் செக் பண்ணல. அப்படியே எடுத்து இந்த கவரில் போட்டு வச்சுட்டேன். பவுச்சு, கலர் பென்சில் பாக்ஸு, லாங் சைஸ் ஸ்கேலு, ஸ்மால் சைஸ் ஸ்கேலு, இது வந்து செல்லோட ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஒரு ட்ராவில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இன்னொரு ட்ராயரில் இங்கே பாருங்கள் எத்தனை பென்சில் பாக்ஸ் பாருங்கள். இது ஜாமெண்ட்ரி பாக்ஸு. அவ்வளோ பென்சிலு, அவ்வளோ ரப்பர் இருந்தது. நான் இப்போ 3 பென்சில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸில் வெறும் ஷார்ப்னராக வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து இங்கே பாருங்கள் வெறும் பென்சிலாக வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாக்ஸில் வெறும் எரேசர், இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு சில சமயத்தில் கோவம் வந்ததுன்னா இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணும்போது இந்த ஷார்ப்னரு, ரப்பரு, பென்சில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என் பசங்க கொடுத்துருவேன். என் பசங்கன்னா என்னுடைய வகுப்பு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு பென்சில் இல்லாமலாம் எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் கோவம் வந்தால் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணப்போ ஒவ்வொரு டேப்லெட்டையும் நான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணி என் வகுப்பு பிள்ளைங்க கொடுத்துருவேன். ஏன் மிஸ் நீங்கள் புதுசு வாங்கி தர மாட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் புதுசும் வாங்கி தருவேன். பிள்ளைங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன், புதுசும் வாங்கி தருவேன். ஆனால் இது வேஸ்ட்டாக ஆகும்போது இதையும் எடுத்துகிட்டு போய் நான் கொடுப்பேன். நாங்கள் வந்து 5 பேர் அக்கா தங்கச்சி இருந்தோம், 5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தோம். ஆனால் வீட்டில் எவ்வளோ குப்பை சேர்க்க மாட்டோம். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு எவ்வளோ இது என்ன ஹேர் பேண்டா இந்த கிளிப்பு. நாங்கள்லாம் வந்து காலைல குளிக்கிறதுக்கு தலையில் எண்ணெய் தடவி கொண்டாக்கு போட்டுக்கிட்டு தான் குளிக்க போவோம். ஆனால் இவங்களாம் இந்த கிளிப்பு இதை போட்டுட்டு தான் குளிக்க போகிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு எத்தனை இது கிளிப்பு பாருங்கள், இவ்வளோ கிளிப்பாக. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு யூனிஃபார்முக்கு ஒயிட் கலர் பேங்கிள்ஸ் தான் போடணும், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸு ஒன்று தான் போடணும். அதுக்கு இவ்வளோ பேங்கிள்ஸு. அது மிஸ் ஆகிடுதான், ஒன்று மிஸ் ஆகிடுமா, ஒன்று உடஞ்சிடுமோ. அதனால் ரெடியாக வாங்கி வச்சாச்சு. இது சும்மா வளையல், எப்பயும் வளையல் போடுறதே இல்லை, அந்த வளையல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், காலையில் குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம். அதுக்கப்புறம் ஒரு பான்ஸ் பவுடரு, ஒரு தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். ஒரு சாந்து பொட்டு. அந்த சாந்து பொட்டு வந்து வேர்வையே என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். அம்மா வீட்டில் அவ்வளோலாம் வேலையே செய்ய மாட்டோம். அப்போ வேர்க்கவே இருக்காது, அதனால் சாந்து தான் யூஸ் பண்ணோம். ஆனால் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வேர்த்து ஊற்றி பொட்டு அலைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கருக்கு மாறியாச்சு. எனக்கு தேவை இந்த ஸ்டிக்கர் பொட்டு மட்டும்தான். அவங்க தான் சாந்து வச்சுட்டு போவாங்க, பாப்பா தான். இங்கே பாருங்கள் கிளிப்பு, இந்த கிளிப்பெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கவே மாட்டாங்க, கழிச்சு போட்டுருவாங்க. நான் தான் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன் அந்த அட்டையிலேயே. அப்புறம் ஹேர் பென்னு, நான் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக பூ வைக்கிற ஹேர் பென்னு, சைடில் சொல்கிற ஹேர் பென்னு அது வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள் பவுடர் டப்பா. ஒரு நாள் பவுடர் அடிக்கிறேன், 2 பஃப்பும் ஈரமாக இருக்குது. தண்ணியை ஊற்றி குழச்சி என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கழுவிட்டு வெயிலில் வச்சேன். பவுடர் பாக்ஸாக இங்கே பாருங்கள், சேஃப்டி பென்னு. இந்த அம்மா வந்து கோட் மாடல் யூனிஃபார்ம் தான் டெய்லி. ஃப்ரைடே மட்டும் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அதுக்கு வந்து ஷால் போடணும். அந்த ஒரு ஷாலுக்கு வந்து 4 பின்னு போட சொல்லுவாங்க. பின்னாடி 2 முனையும் சேர்த்து ஒரு மாதிரி, ஃப்ரண்ட்டில் 1, 2 ஷோல்டர்லேயும் 2, 4 பின்னு. ஆனால் ஒரு நாள் கூட ஈவினிங் வந்து அந்த பின்னை கைட்டி, சேஃப்டி பின்னை கைட்டி நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க, 3ஆம் முறைக்கு போட்டுருவாங்க. பெருக்கும்போது அதெல்லாம் எடுத்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரப்பர் பேண்டு, எப்பயாவது ரிப்பன் வச்சு பின்னாதப்போ வேணும். அப்புறம் எனக்கு ஒரே ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்டெலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்புறம் வந்து ரப்பர் பேண்டு எதுக்காக தேவைன்னா அர்ஜென்ட்டாக எடுக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் ஏதாவது நம்ம வாங்குகிறோம்ல, அதில் இருக்க ரப்பர் பேண்ட் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு மஞ்சளை பூசினோமா, குளித்தோமா, வந்து பான்ஸ் பவுடர் அடித்தோமா, ஒரு பொட்டு சாந்து வச்சோமா, இப்படி தான் நாங்களாம் போய்ட்டுருந்தோம். அதை சொன்னோம்னா நீங்களாம் 80s கிட், எதுக்கு எடுத்தாலும் இது ஒன்று கற்றுக்கிட்டாங்க, நீங்களாம் 80s கிட், நாங்களாம் 2K கிட் அப்படின்னு சொல்கிறாங்க.
80s கிட்லாம் பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தவங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் பேரண்ட்ஸோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீட்டாக வச்சுக்கவும் தெரியல, பொருளோட அருமையும் தெரியல. இன்றைக்கி இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் பசங்க நீட்டாக வச்சுப்பாங்களா? எப்படி அவங்களாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும், நான் செஞ்சிகிட்டே இருப்பேன். ஆனால் செஞ்சுட்டு அதே மாதிரி இருக்கணும்னு எல்லாரையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் களைச்சி போட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இந்த மாதிரி எப்போயாவது லீவில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். திருப்பி ஒரு 1 வீக் தான், திருப்பி பார்த்திங்கன்னா திருப்பி எல்லாமே பழையபடி தான் இருக்கும். அதை ஒன்றுமே பண்ண முடியல, மாற்றவே முடியல. ஒவ்வொரு டேர்ம் லீவ்லையும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். இவங்களுடைய புக்ஸு இப்போல்லாம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த புக்ஸு ஃபுல் டேர்முக்கு புக்கு, அந்த புக்கெல்லாம் இருக்குது. இன்னும் அவங்க பேக்கில் தேவையானது மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து இந்த ஆயில் பேப்பர் சொல்லுவாங்கள்ல, ஆயில் பிரிண்ட்டு, விளம்பர பேப்பர். இந்த பேப்பர்லாம் வந்து நான் எடுத்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம ட்ரேலாம் வச்சுருக்கோம்ல, எண்ணெய் கேன்லாம் வைக்கிற ட்ரேயில் வந்து எண்ணெய் கேன்லாம் வச்சுருப்போம், இல்லைன்னா கபோர்டில் போடலாம். அது வந்து நல்லா வழவழன்னு இருக்கும், துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விளம்பர பேப்பர்லாம் வந்தால் நான் இதை எடுத்து வச்சுப்பேன், இதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பேப்பர்லாம், இந்த மாதிரி பேப்பரில் நான் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுவேன். அதை பண்ணணும், அதுக்கு வந்து நான் 2 கையில் தான் பண்ணி ஆகணும். நான் 2 கையில் பண்ணும்போது யாராவது வீடியோ எடுத்தால் வசதியாக இருக்கும். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாமையே நான் வந்து அதை செய்யாமையே இருக்கேன். நான் இப்போ கூட லெஃப்ட்டில் வந்து மொபைல் பிடிச்சிட்டு தான் ரைட்டில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால தான் நான் அந்த கிராஃப்ட் பண்ணாமையே இருக்கேன். அதுக்காக தான் நான் இந்த பேப்பர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயாவது ஒரு நாள் யாராவது வீடியோ எடுக்க ஆள் கிடச்சாங்கன்னா நான் அந்த கிராஃப்ட் பண்ணி சில்ட்ரனுக்கு கிட்ஸுக்கு போடலான்னு இருக்கேன். அதுக்காக இந்த பேப்பர்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ இந்த ட்ரெஸ்ஸுலையோ சேரீலையோ வந்த ஒரு பேப்பர், இதையுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து கபோர்டில் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெய் ட்ரேயில், எண்ணெய் பாட்டில்லாம் வந்து நான் ஒரு ட்ரேக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் ட்ரேயில், அந்த ட்ரேயில் போடலாம். அதுக்காக இந்த மாதிரி பேப்பர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து வைப்பேன். இது வந்து ஃபைலு, இது வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் தான். இவங்க ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனால் கசங்கணும்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஃபைல் வாங்கி கொடுப்போம். அந்த ப்ராஜெக்ட் அந்த ஃபைலில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதே பாருங்களேன், இந்த ஃபைலை வந்து கிழிச்சு வச்சுருக்காரு. இவர் வந்து தம்பி இதுப்பில் இருக்குது. இது என்ன பண்ணுறது தெரில, வேஸ்ட்டாக தூக்கி போடணுமான்னு அவங்க அப்பா வந்தோடனே கேட்டுட்டு தான் தூக்கி போடணும். நம்ம தூக்கி போட்டுட்டு அதுக்கு வேறு க்ளீன் பண்ணிட்டியா, இறக்கிட்டியா, இது மிஸ் ஆகிடுச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால் பயந்து வேறு அதை க்ளீன் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று டேபிளை வந்து துடைக்கணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பேப்பர்ஸும் எடுத்து தான் போட்டுற போகிறேன் நான். இவ்வளோ வேஸ்ட் இந்த டேபிள் மேலே இவ்வளோ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து LKG UKG படிக்கும்போது வாங்கின ஹெட் பேண்டு, பாப் ஹேராக இருப்பாங்கள்ல அப்போ வாங்கினது. இதுவே இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் தூக்கி போட்டுடலாமான்னு யோசிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி வேலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குது. உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, பெட்ரூமில் இருக்குது. நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு அங்கே போய் பின்னாடி போய் பெட்ரூமில் போய் மேக்கப் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நமக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இந்த டேபிள்லேயே ஒரு ஓரமாக தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இங்கேயே தான் அப்படியே அவசரமாக தலை சீவி அவசரமாக போட்டு வச்சுட்டு பவுட்ரு கூட சில நாள் அடிப்பேன், சில நாள் அடிக்காமல் போவேன். ஏன்னா நம்ம வேர்வையில் ஈரத்தில் அவசரமாக அடித்தோம்னா அப்படியே பூத்து விட்டு வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் பவுட்ரு அடிக்காமல் கூட போவேன். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படி இருக்கிறதே இல்லை. இந்த செல்ஃப் எப்படி இந்த இதை வந்து ஸ்டாண்ட் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், இந்த டேபிள் க்ளீனாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.